உண்மையாய் என்னையும் தேற்றிடுதே. உமது கொளும் தடியோ உண்மையாய் என்னை தேற்றிடுதே. பாதம் பணிந்தே என்னாலும் துதியே. உம்மை அன்று யாரை பாடுவே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து கேட்பான சமூகத்தில் எங்கள் குடும்ப வாழ்க்கையில் நாங்கள் தொடர்ந்து முன்னேறுவதற்கு உடைய பிரசனம் எங்களுக்கு தேவை. ஆண்டவரே, உடைய வழிகாட்டுதல் எங்களுக்கு தேவை. உடைய ஆலோசனை எங்களுக்கு தேவை. தேவன் தாமே நடத்துவீராக என்று சொல்லி கர்த்தநாமத்தை மையப்படுத்தி வாயில திறந்து கேட்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கணவன் மனைவிக்குள் ஐக்கியம் உண்டாகும்படியாக தேவாவுடைய பிரசனத்தினாலே குடும்பங்களை கர்த்தர் நிரப்புவீராக. குடும்ப சமாதானத்திற்கு எதிராக கிரியை செய்கிற எல்லா பொல்லாங்கின் திட்டங்கள், நாசமோசத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அதமாக்கப்படும்படியாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எடுப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிரசனத்தின் வழிநடத்துதலின்படி குடும்பங்கள் நடக்கும்படியாய் கிறிஸ்துவே குடும்பத்தின் தலையாணியாக, கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்த கணவன், கணவனுக்கு கீழ்ப்படிந்த மனைவி, தகப்பன் தாய்க்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகள் என்று தேவ பக்தி உள்ள குடும்பங்களாக தேவன் தாமே ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எடுப்போமா? Thank you Lord, thank you Lord, thank you Lord. குடும்பங்களில் காணப்படுகிற எல்லா முரட்டாட்டத்தின் ஆவிகள், the spirits of rebellious, எதிர்த்து போராடத்தக்கதான அந்த குணங்களை தேவன் தாமே குடும்பங்களில் நிர்மலமாக்கும்படியாய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எடுப்போமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பூவும் பிஞ்சுமாய் காணப்படுகிற தோட்டத்திற்குள்ளாக சிறுநர்களும் பெருநர்களும் உள்ளே நுழைந்து குடும்பங்களிலே குழப்பங்களை உண்டு பண்ணும்படியாக எத்தனைக்கிற எல்லா எத்தனத்தின் ஆவிகளை இனங்கண்டு அவைகளை இயேசுவின் நாமத்தில் அதமாக்கத்தக்கதாக தேவனுடைய வெளிப்பாடும் வல்லமையும் தேவன் தரும்படியாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எடுப்போமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Lord. The spirits of domination, ஒருவரை ஒருவர் கட்டுப்படுத்த வேண்டும், கண்ட்ரோலில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பிடிவாதத்தினாலும் முரட்டாட்டத்தினாலும் பல்வேறு வித வலுக்கட்டாயத்தினாலே கிரியை செய்கிற எல்லா பொல்லாத கிரியைகள் அதமாக்கப்படும்படியாய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எடுப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் பிரமாணம் அன்று வேறொரு பிரமாணங்கள் தேவ பிள்ளைகளுடைய குடும்பங்களில் பிரவேசிக்காதபடிக்கு தேவ சமாதானத்தின் கரம் தாமே குடும்பங்களை ஆளுகை செய்ய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எடுப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Lord. சபையின் வளாகத்தில் காணப்படும் ஒவ்வொரு குடும்பங்களையுமாய் தேவன் தாமே தனித்தனியாய் பேர் பேராய் ஆஸ்வதிக்கும்படியாய் குடும்பங்களை வர்த்திக்க செய்யும்படியாய் குடும்ப வாழ்க்கையிலே கர்த்தர் தாமே வர்த்தனையை உண்டு பண்ணும்படியாய் கர்த்தருடைய சமாதானத்தின் கரம் ஒவ்வொருவரும் ஏந்தும்படியாய் தாங்கும்படியாய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எடுப்போமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய கூடாதபடிக்கு கீழ்ப்படியாமையை கொண்டு வருகிற எல்லா விதமான கிரியைகளை, எல்லா விதமான ஆவியின் போராட்டங்களை மேற்கொள்ள தேவன் தாமே தேவ பிள்ளைகளுக்கு பலன் தரும்படியாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எடுப்போமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Praise you Lord, praise you Lord. வேதம் சொல்லுகிற வண்ணமாய் ஒவ்வொரு குடும்பங்களும் ஒரு பரிசுத்த ஆலயத்தை போல தேவன் அங்கே தங்கியிருக்கத்தக்கதாக ஒவ்வொரு குடும்ப தலைவனும் அங்கே பிரதான ஆசாரியனை போல ஒரு ஊழியனை போல வர்த்திக்கத்தக்கதாக கர்த்தருக்கு பயந்த பயம் குடும்பத்திலே காணப்படும்படியாய் கணவனை கனப்படுத்தத்தக்கதான அந்த ரெவரன்ஸ், அந்த கனம் குடும்பத்திலே காணப்படும்படியாய் கிறிஸ்து சபையை நேசிப்பதை போல கணவன் மனைவியை நேசிக்கும்படியாக தேவன் தாமே உச்சிதமான அன்பின் ஆவினாலும் கீழ்ப்படுதின் ஆவினாலும் குடும்பங்களை நிரப்பி அணைந்து கொள்ளும்படியாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எடுப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord. குடும்பங்களில் உள்ள குறைகளை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கண்டறிந்து அவைகளை விட்டு விலகத்தக்கதாக விலகும்படியாக தேவன் தாமே நற்கிரியினாலே ஆவியின் கனிகளினாலே ஒவ்வொருவரையும் கர்த்தர் அலங்கரிக்கும்படியாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எடுப்போமா? Praise you Father, praise you Father, praise you Father.
Oh Jesus, we thank you Lord. Thank you Lord. Thank you Lord. கர்த்தருடைய ஆவியால் ஏவப்பட்டவர்கள் ஒருவர் சத்தங்களை தேவன் தாமே தொடர்ந்து ஆராதனை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிப்போமே. Praise you Lord. Praise you Jesus. Thank you Master. ஆமென் ஆமென் ஆமென். உட்காருவோம். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே மீண்டும் ஒரு சாய்க்குள்ள மாலை வேளையிலே இந்த 10ஆம் நாள் உபவாசத்தின் மாலை கூட்டங்களுக்கு வருகை தந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவன் தாமே தொடர்ந்து இந்த நாளிலும் நமக்கு ஜெபிக்க கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கும்படியாய் கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காய் கர்த்தர் நான் ஸ்தோத்திரிக்கிறேன். நிச்சயமாய் தேவன் தாமே இந்த ஜெப நாட்களுக்குரிய பலன்களை நமக்கு அவர் துரிதமாகவே தந்து குடும்பங்களை ஆஸ்வதிக்க கர்த்தர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறவர்களை கர்த்தர் நான் ஸ்தோத்திரிக்கிறேன். நாம் தொடர்ந்து இந்த 2ஆம் வாரத்தின் நம்முடைய கவனத்திற்கென்று நாம் குடும்பங்களுக்காக ஜெபித்துக் கொண்டு வருகிறோம். இல்லற வாழ்க்கை என்பதே ஒரு குடும்பத்தின், ஒரு சபையின், தேசத்தின், பட்டணத்தின் அஸ்திவாரமாயிருக்கிறது. ஒவ்வொரு கற்களாலே ஒரு கூடாரம் கட்டுவதைப் போல குடும்பங்களாய் சேர்ந்துதான் சபை உருவாக்கப்படுகிறது, சமுதாயம் உருவாக்கப்படுகிறது. அந்த குடும்பங்கள் உருவாக்கப்படுவது அந்த திருமண பந்தத்தில் இணைக்கப்பட்டிருக்கிற நபர்களினாலே என்று வேதம் காண்பித்துக் கொடுக்கிறது. It's two different individuals coming together to form a family. That family is the foundation of a church or a society or a nation or a country or a world as a people together. இந்த குடும்பம் என்பது மிக மிக ஒரு பேசிக்கான ஒரு ஃபண்டமெண்டல். இந்த குடும்பத்தை உருவாக்கினது கர்த்தர். அது கர்த்தருடைய இதயத்திற்கு மிகவும் அருகாமையிலே இருக்கிற ஒரு காரியம். பிசாசுக்கு மிக தெளிவாக தெரியும், கர்த்தருடைய இதயத்தை வேதனைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், குடும்பங்களை பிரித்தால், குடும்பங்களுக்கு குழப்பத்தை கொண்டு வந்தால், குடும்ப வாழ்க்கைகளை உடைத்தால் அது தேவனை வேதனைப்படுத்தும் என்பதை அவனுக்கு நன்றாகவே தெரியும். எனவேதான் குடும்பங்களில் சின்னப்படுத்துவதிலும், குடும்பங்களை பிரிவினை கொண்டு வதிலும், குடும்ப வாழ்க்கையிலே பலவிதமான குழப்பங்களை கொண்டு வந்து சமாதானத்தை இழக்கச் செய்து அந்த குடும்பம் தேவன் வாசம் பண்ணாத குடும்பமாய் மாற்றுவதற்கு பிசாசுக்கு அவன் எப்பொழுதும் காத்து கொண்டு இருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எனவேதான் ஒவ்வொரு குடும்பமும், குடும்ப தலைவர்களும் ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலெடுத்து பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஆதாமும் ஏவாளும் கோட்டை விட்டதைப் போல தெய்வ பிள்ளைகள் ஒரு காலம் இராதபடிக்கு நாம் ஒவ்வொரு நாளும் எச்சரிக்கையாய் காணப்பட வேண்டும். திருமண வாழ்க்கையை பாதுகாத்து கொள்வதற்கு இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு காட் தட் காவனன்ட். நாம் தேவனுக்குள் எடுத்த அந்த உடன்படிக்கையை நாம் பாதுகாத்து கொள்ள மிக ஜாக்கிரதையாக கவனமாக இருக்க வேண்டும் என்பதே நாம் அறிந்திருக்க வேண்டிய சத்தியமாய் காணப்படுகிறது. நாம் இன்றைய காலை வெளியிலுமாய் கூட நாம் ஜெபித்து தியானித்தோம். மேரேஜ் இஸ் a picture of Christ and the church. கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் இருக்கிற ஒரு உறவையே கர்த்தருடைய வேதம் திருமணத்தை காண்பிக்கிறது. திருமணம் என்பது அது ஒரு கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் இருக்கிற அந்த உறவை, அந்த அனுபந்தத்தை, அந்த உறவைத்தான் வெளிப்படுத்தும்படியாய் காண்பிக்கிறது. தேவன் திருச்சபையும் உலகத்தையும் எப்படி அவரோடு இணைத்துக் கொள்கிறார் என்று பார்க்கும் பொழுது, பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேலை தேவன் அவருக்கென்று தெரிந்தெடுக்கப்பட்ட மணவாட்டியாக அவர் காண்பித்துக் கொடுக்கிறார்.
புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்துவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மணவாட்டி சபையாய் தேவன் காண்பித்துக் கொடுக்கிறார். இந்த உறவையும் இந்த உறவை தேவன் எவ்வளவாய் கனப்படுத்துகிறார், மனிதர்கள் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதர்கள் தேவனை எவ்வளவாய் கனவீனப்படுத்துகிறார்கள் என்பதை நம் வேதத்தின் ஒவ்வொரு தாள்களிலும் அதிகாரங்களையும் விளங்கிக் கொள்ள முடியும். அந்த உறவை மிக அழகாக எடுத்து காண்பிப்பது நமக்கு தெரிந்து ஓசையாவின் புத்தகத்தில் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். ஓசையாவின் புத்தகத்திலே தேவன் நம் மீது எவ்வளவாய் அன்பாய் இருக்கிறார், ஆனால் நம் தேவனுக்கு எவ்வளவு துரோகம் செய்கிறோம் என்பதை கர்த்தர் அங்கே தெளிவாக வெளிப்படுத்தி காண்பிப்பதை நாம் கவனிக்கிறோம். இஸ்ரவேலை கர்த்தர் எவ்வளவாய் நேசித்தார், ஆனால் இஸ்ரவேலோ தேவனுக்கு துரோகம் செய்து கணவன் மனைவிக்கு துரோகம் செய்வதைப் போல விபச்சார பாவங்களிலே ஈடுபட்டு கர்த்தருக்கு விரோதமாய் பாவத்தை செய்த பொழுதும் கர்த்தர் ஓசையாவுக்கு சொல்லுகிறார், அவளை நீ நேசி, அவளை நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும், அவரோடு நீ பிள்ளையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த உறவு முறைகளை வைத்து கர்த்தர் காண்பித்து கொடுப்பதை நாம் கவனிக்கிறோம். So it is clearly established fact that God loves us no matter in what condition we are. நாம் எந்த நிலைமையில இருந்தாலும் தேவன் நம்மை நேசிக்கிறார் என்பதில் யாதொரு மாற்றமும் கிடையாது. ஆனால் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற உண்மை தன்மையை கர்த்தர் அவர் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்க்கிறார். அவர் the truth and honesty, அந்த லாயாலிட்டி, அந்த உண்மை உள்ள ஒரு வாழ்க்கையை தேவன் எதிர்பார்க்கிறார். நீ முன்னே எப்படி இருந்தையோ, ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு தேவனுக்கு நீ உண்மையாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் புதிய ஏற்பாட்டில் சொல்லும் பொழுது அவர் சபையை பார்த்து சொல்லுகிறார், ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட கற்புள்ள கன்னிகைகளாக உங்களை மணவாளனாகிய கிறிஸ்துவுக்கு முன்பதாக நிற்க வைக்க நான் கர்ப்ப வேதனை படுகிறேன் என்று சொல்லி ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ சபையும் தேவ பிள்ளைகளையும் சொல்கிறார், ஒரு மகளை பெற்றெடுத்து ஒரு தாயும் தகப்பனும் அவளை அந்த ஒரு கன்னிகையாக திருமண வாழ்க்கையிலே முடித்து வைப்பதற்கு ஒரு பெற்றோர்கள் எவ்வளவு கவனமாய் அந்த பிள்ளையை பாராட்டி கவனித்து பாதுகாத்து வளர்த்து எடுக்கிறார்களோ அவ்வளவாக அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், நீங்கள் வழி விலகி போகாதபடிக்கு, நீங்கள் திசை கெட்டு போகாதபடிக்கு உங்கள் மீது கவனம் வைத்து, நான் பெற்றவங்க சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த பிள்ளைக்கு ஒரு திருமணம் செய்கிற மட்டும் நான் மடியில் நெருப்பை கட்டிட்டு இருக்கிறேன், அப்படி அந்த மாதிரி வார்த்தை அப்போஸ்தலன் பவுல் சொல்றார் வந்துட்டு, நான் கர்ப்ப வேதனை படுகிறேன், நீங்கள் வழி விலகி போய்விடுவீர்களோ, உங்கள் மணவாளனாகிய கிறிஸ்துவுக்கு நீங்கள் மோசம் செய்து விடுவீர்களோ, நீங்கள் இச்சையில விழுந்து விடுவீர்களோ, வேற தேவர்களுக்கு நீங்கள் திரும்பி விடுவீர்களோ என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் அதை செய்தார்கள். எனவேதான் யோசுவா சொல்லுகிறார், நானும் என் வீட்டாரும் என்றால் நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி நதிக்கு அப்புறத்திலே காணப்பட்ட அநேக தேவர்களை இஸ்ரவேல் ஜனங்கள் மீண்டும் திரும்பி விட்டார்கள். கர்த்தர் தெரிந்தெடுத்தார், அழைத்தார், முன்குறித்தார், பிரித்தெடுத்தார், அவளுக்கென்று எல்லாவற்றையும் செஞ்சார். ஆனால் தேவனுக்கு ஒரு உண்மை இல்லாதபடிக்கு அவர்கள் பல்வேறு விக்கிரக வனங்களுக்குள்ளே போன பொழுது கர்த்தருடைய மனம் அவர்களை வெறுக்க ஆரம்பித்தது, கர்த்தருடைய மனம் அவளை ஆலோசிக்க ஆரம்பித்தது, கர்த்தர் அவர்களை வெறுக்க ஆரம்பித்தார். கர்த்தருடைய எரிச்சலுக்கு ஆளாகி கர்த்தர் அவர்களை மீண்டுமாக பல சாபங்களுக்குள்ளே கர்த்தர் தள்ளினார் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே ஒரு குடும்ப வாழ்க்கை மிகவும் அவசியமான ஒரு வாழ்க்கை. வேதம் சொல்றது, கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஐக்கியம் இல்லாத பட்சத்தில் அந்த குடும்பத்திலே சாபம் வருவது நிச்சயம். ரெண்டு பேருமே தனித்தனி ஜெபிக்கிற ஆட்களா இருக்கலாம், ரெண்டு பேருமே பக்தி உள்ள ஆட்களாக இருக்கலாம், ஆனால் ஐக்கியம் ஒருமனம் இல்லாமல் குடும்பம் காணப்படும். ஆனால் அந்த குடும்பம் பிளந்திருக்கப்பட்டிருக்கிறது நிச்சயம். அந்த குடும்பத்திலே சாபத்தை பிசாசு கொண்டு வருவதற்கு அவன் கவனமாக இருப்பதிலே எந்த மாற்றமும் கிடையாது. எவனை விழுங்கலாமோ என்று வகைத்தில் அடைந்து கொண்டிருக்கிறான் அவன். பவுல் சொல்றார் வந்துட்டு, கேப்பு கொடுக்காதீங்க, இடைவெளி விட்டுறாதீங்க. நீங்க உபவாசம் இருந்தாலும் கூட கணவன் மனைவி உறவுல நீங்க ஒருத்தர் ஐக்கியத்தோடு முடிவு எடுக்கணும். கணவனை இக்னோர் பண்ணிட்டு மனைவி எடுக்கக்கூடாது, மனைவியை இக்னோர் பண்ணிட்டு கணவன் எடுக்கக்கூடாது. யாதொரு காரணத்துக்கும் ஒருவரை நீங்க நிர்விசாரப்படுத்தக்கூடாது. நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் உண்மையாக இருக்க வேண்டும், உத்தரவாதமாய் வாழ வேண்டும். அந்த உறவை தேவன் எவ்வளவாய் கவனிக்கிறார் என்பதை குறித்து நாம் வேதத்தின் ஒவ்வொரு வார்த்தைகளும் விளங்கிக் கொள்ள முடியும். பெரியமானவர்களே, ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் பக்தியாக இருப்பது நல்லது. அதை காட்டிலும் நமக்கு இருக்கிற ஊழியம் என்னன்னு சொன்னா, கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும், பிள்ளைகளும் ஒரு குடும்பமாய் கர்த்தருக்கு ஊழியம் செய்வதையே கர்த்தர் விரும்புகிறார். அதையே கர்த்தர் அப்ரிஷியேட் பண்றார். வந்துட்டு முதலாவது தேவன், இரண்டாவது மனைவிக்கு கணவனும், கணவனுக்கு மனைவியாக தான் இருக்கணும். அதற்கு பிறகுதான் பிள்ளைகள், அதற்கு பிறகுதான் மற்ற உறவுகள், தாய் தகப்பன் உறவுகள், வேலை, பணம், சொத்து, செல்வம் எல்லாமே அடுத்து தான் இருக்கணும். முதலாவது ஸ்தானம் தேவனுக்கு கொடுக்கணும். அடுத்து உங்களை நீங்கள் திருமணம் செய்து கொண்ட அவர்களுக்கு மாத்திரம்தான் அந்த நீங்க முதல் ஸ்தானம் கொடுக்கிறவர்களாய் காணப்படணும்.
அதுதான் ஒழுங்கு, அதுதான் கிரமமும், அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு ஒழுங்கான ஒரு குடும்பம். வேற எந்த உறவுகளுக்கும் அங்கே இடம் இருக்கக்கூடாது. தேவனுக்கு அடுத்து கணவனுக்கும் மனைவிக்கும் மாத்திரமே நாம் முக்கியத்துவம் கொடுத்துக்கொள்ளாக, அவர்களை பிரியப்படுத்தும்படியாக, அவர்களை நேசிக்கும்படியாக, அவர்களை கனப்படுத்தும்படியாகத்தான் காணப்பட வேண்டும். உங்கள் ஊழியம், உங்கள் ஜெபம், உங்கள் பக்தியெல்லாம் கூட அப்புறம்தான், அதெல்லாம் கூட அப்புறம்தான் இருக்கணும். பாருங்க, நல்ல பக்தி உள்ள பிள்ளைகளாக, தேவ பயம் உள்ள பிள்ளைகளாக, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருப்பாங்கன்னு சொன்னால், இந்த ஒரு ஹையரார்க்கியை கர்த்தர் கொடுத்திருக்கிற, கர்த்தர் வர்ணித்து வைத்திருக்கிற இந்த ஐக்கியத்திற்குள்ளாக, இந்த உறவுகளுக்குள்ளாக, இந்த ஒரு டெம்ப்ளேட்டுக்குள்ளாக முழுமையாக தங்களை அர்ப்பணித்துள்ளாய் காணப்படுவாங்க. இப்போ காலையில் பார்த்தோம், இன்னைக்கு ஒரு ரட்சிக்கப்பட்ட குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், தேவன் எதிர்பார்க்கிற குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் கவனித்தோம். தொடர்ந்து இந்த மாலை வேளையிலுமாய் கூட நம்ம ஜெப தியானத்திற்காக தொடர்ந்து மாலை வேளை ஜெபிப்பதற்கு 1 பேதுருவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1 7 வரை வாசிக்கும்படி உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது வசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கருப்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதிலுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்கள் புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால், நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்திற்கும் பயப்படாமல் இருப்பீர்கள் என்று அவர்களுக்கு பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அந்தபடி புருஷர்களே மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்து கொள்ளுகிறபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். அல்லேலூயா. இந்த வசனத்திலே வாசிக்கும் பொழுது இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல், இங்கே பேதுரு மற்றொரு குடும்பத்தை அட்ரஸ் பண்ணுவதை கவனிக்கிறோம். எபேசு சபைக்கு எழுதும் பொழுது ரட்சிக்கப்பட்ட திருச்சபையை பார்த்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற ஆலோசனைகளை கவனித்தோம். இங்கே ரட்சிக்கப்படாத உறவுகளில் காணப்படுகிற ஒரு தாம்பத்திய வாழ்க்கை, ஒரு கணவன் ரட்சிக்கப்படாத கணவன், மனைவி ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். இப்பேற்பட்ட ஒரு குடும்பத்தில் many find themselves in a marriage to an unbeliever. அநேக நேரங்களிலே தேவனை அல்லாத குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். திருமணத்திற்கு பிறகு ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். கணவன் பின்மாற்றமாக இருக்கலாம். கணவன் தேவனை அறியாத மனுஷனாக இருக்கலாம். இயேசுவை தெரியாத மனுஷனாக இருக்கலாம். சத்தியம் அறியாத மனுஷனாக இருக்கலாம். அப்பேற்பட்ட உறவுகளிலே தேவன் யார் என்பதை எப்படி காண்பிக்க வேண்டும் என்று இங்கே வேதம் சொல்லுதுன்னு சொன்னாக்கா, குணத்தினாலே, சுபாவத்தினாலே, கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிறபடியினாலே,
புறம்பான அலங்காரத்தினாலே மயக்கி ஒருவரையும் நாம் தேவ அன்புக்குள் நடத்த முடியாது. எனவே உள்ளான அலங்காரம், அந்த நற்நடக்கையினாலே, அந்த கற்புள்ள நடத்தையினாலே உங்கள் கணவன்மார்களை நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வழிநடத்த வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்வதை கவனிக்கிறோம். How we need to conduct ourselves, how you have to behave in your marriage life, and the rededication to Christ after marriage. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும் பொழுது அந்த சூழ்நிலைகளிலே நாம் எப்படியாக நடந்து கொள்ளுகிறோம் என்பதை குறித்து இங்கே வேதம் எவ்வளவு கவனமாக இருப்பதை கவனிச்சு பாருங்க. Such a way that it permeates the whole family situation much as according to God's word. According to God's word. கர்த்தருடைய வார்த்தையின்படி அவர்களை எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும். அந்த முதலாம் வசனம் வாசிங்க. அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். This is something very very important. நான் உங்களுக்கு நேற்று தினத்திலும் காலையில் காண்பிச்சு கொடுத்தேன். ஒரு ஆண் மனிதனுக்கு தேவையாக இருப்பது கீழ்ப்படிதல், கனம். They are not in need of love. ஆண்களுக்கு அன்பு தேவை கிடையாது. சகோதரிங்க சொல்லலாம், ஐ லவ் மை ஹஸ்பண்ட் அ லாட். என் ஆண் மனிதனை நான் உயிரை கொடுத்து நேசிக்கிறேன் சொல்றாரு. நீ உயிரெல்லாம் கொடுக்க நேசிக்க வேண்டாம், தயவாய் நீ மரியாதை கொடுத்தா போதும், என்னை கனப்படுத்தினா போதும், நான் தலை குனிற மாதிரி நடந்து கொள்ளாத, வெட்கப்படும் நடந்து கொள்ளாத. Your behavior must get them respect. அவர்களுக்கு கனத்தை கொண்டு வரத்தக்கதான நடத்தையை தான் எதிர்பார்க்கிறார்களே தவிர it's not that love. They operate at a different level and different way. அவர் எப்பேற்பட்ட மனிதனாக இருக்கலாம், அவங்க பழக்கம் சுபாவம், அவங்க பல காரியங்களுக்கு அடிமைகளாக கூட இருக்கலாம். பாருங்க, உனக்கு போதைக்கு அடிமையாக இருக்கலாம், அவங்க சில காரியங்கள் உதாரித்தனமாக இருக்கலாம். பட் அவர்கள் குடும்பத்தின் கிரீடமாக இருக்கிறார்கள். கர்த்தர் குடும்பத்தின் கிரீடமாக இருக்கிறபடினாலே அவர்களை நீங்கள் நடந்து கொள்ளுகிற விதம், நடத்துகிற விதம், அவர்களை கனப்படுத்துகிற விதத்தில் நிச்சயமாய் கர்த்தர் அவர்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்வதை பார்க்க முடியும். So it needs an internal transformation. எங்க பேதுரு சொல்றார் வந்துட்டு, your conduct must be in such a way that do not let your ornaments. மூணாவது வசனம் வாசிங்க. மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறமான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல். இஸ் திஸ் வெரி கேஷுவலி ரொம்ப கிளியரா சொல்றாரு பாருங்க வந்துட்டு, உங்க அலங்காரம், you present yourself well, nice, that's fine, fantastic, good. நீங்க நேற்றையா நேயமா அழகா தோற்றமளிக்கணும், நல்லது. ஆனால் அது உங்கள் ஆண் மனிதனை பிரியப்படுத்தும்படியாக இருக்க வேண்டும். அவங்களுக்கு விருப்பம் இல்லை, அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லும் பொழுது there must be a refinement in that. My way, my dressing, my style, ஏன் இஷ்டம், ஏன் நான் ஆடுவேன், ஏன் சுதந்திரம், ஏன் வாழ்க்கை, நான் அப்படித்தான் இருப்பேன். நோ அதாங்க பெருசு. அப்படி நடந்து கொள்ளக்கூடாது. That hurts them. It destroys the relationship. அது உறவை பிளக்கிறது, உறவை உடைக்கிறது. அவங்களை மனக்கோணம், அவங்க உறவை சொல்லாமல் இருந்துடலாம், ஆனால் அவர்களை வேதனைப்படுத்தும் பொழுது கிறிஸ்துவின் நாமம் உங்களால் தூஷிக்கப்படுகிறது. உங்களுடைய ஊழியம் முதலாவது யாருக்கு இருக்கணும்? கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கு தான் நீங்கள் ஊழியம் செய்யணும். ஊழியம் செய்யும் பொழுது அந்த ஊழியத்தில் அந்த ஆத்துமா நஷ்டப்பட்டு போகுமே, ஆனால் கர்த்தர் அந்த கேள்வியை உங்கள் கையில் தான் கேட்பார். நீங்கள் அவங்களுக்காக ராத்திரியும் பகலும் ஜெபிச்சிருக்கலாம், ஆனால் உங்கள் கிரியைகள் மூலமாக அவர்களை இயேசுவின் பக்கமாக நடத்துவதற்கு நீங்கள் தவறுவீர்கள் என்று சொன்னால் அந்த ஆத்துமாவுடைய இரத்த பழியை கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக கேட்பார் என்பதிலே மாற்றம் கிடையாது. சகோதரனே, சகோதரியே, அவர்கள் வழி கெட்டு போவதற்கு, திசை கெட்டு போவதற்கு, கணவனோ மனைவியோ திசை கெட்டு போவதற்கு ஒரு காலமும் கணவன் மனைவி காரணமாக இருக்கவே கூடாது. அதான் அங்க வார்த்தை சொல்லுது வந்துட்டு, இங்க புருஷர்களுக்கு சொல்ல பாருங்க, 7ஆம் வசனத்துல வந்து husbands likewise dwell with them with the understanding, giving honor to the wife.
ஹானர்னா என்ன? கனப்படுத்தும்படியாக. உங்க 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 மனைவி ஒருவேளை இயேசுவை அறியாமல் இருக்கலாம், அவங்க பிஹேவியர் வேற மாதிரி இருக்கலாம். நீங்கள் இயேசுவை அறிந்திருக்கிறீங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, சத்தியத்தை அறிந்திருக்கிறீங்க. உங்களுடைய வர்த்தனை அவர்களை கனக்குறைவாக நடத்தக்கூடாது. உங்கள் உறவுகள் முன்னாடியோ உங்க 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 சமுதாயத்திலேயோ அவர்கள் கனவீனப்படுவதற்கு உங்களுடைய சுபாவங்கள், கிரியைகள் காரணமாக இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. Do not mistreat them. Do not treat them like a standard citizens. அவங்க யாரோ போல, அவங்க ஏதோ வேலைக்காரியை போல, அடிமையை போல, அவங்க ஏதோ கொத்தடிமையை போல. அந்த ஆண் ஆதிக்கம் கர்த்தருடைய பிள்ளைகள் குடும்பத்தில் இருக்கக்கூடாது. You will have to treat your partner as respectful as God respects you. அதாங்க சொல்றது. அந்த 7ஆம் வசனம் வாசிங்க. அந்தபடி புருஷர்களே மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து have now some conscience, have some mind. விவேகம் இருக்கணும், ஞானம் இருக்கணும், நடந்து கொள்ளுகிறோம். It needs. That is why சமுதாயத்தில் பார்க்கும் பொழுது இந்த துணவியாரை வந்துட்டு ஒரு ஏஜ் வித்தியாசத்தில் வச்சிருப்பாங்க. ஏன்? யூ ஆர் மோர் மெச்சூர் பார்ட்னர் இன் த காவனன்ட். இந்த உடன்படிக்கையிலே, இந்த உறவிலே உங்களை முதியவராக வைத்திருப்பதற்கு நோக்க முகாந்திரம் என்னவென்று சொன்னால், நீங்கள் கொஞ்சம் உங்கள் பிஹேவியரை கொஞ்சம் ஞானமாய் நடத்தும்படியாக, வழிநடத்தும்படியாக பார்க்கணும். அதே இடத்துல என் மனைவி இடத்துல என் மகள் இருந்தால் நான் அப்படி பேசியிருப்பேனா, அப்படி நடந்திருப்பேனா, அப்படி நடத்திருப்பேனா? That's a question that we should ask to ourselves. என் மகளை நடத்த மாறி நான் நடத்துறேனா, பேசுற மாதிரி பேசுவேனா? உங்கள் மகளுக்கு நீங்க எந்த அளவுக்கு நேசம், பாசம், அரவணைப்பு, கவனம் கொடுக்கிறீர்களோ அதே மாதிரி தான் உங்கள் மனைவியும் கவனமாக, நேசமாக, பாசமாக, மரியாதையாக நடத்தணும். பாருங்க. That respect is more important in relationship. That respect is more important. அதான் honor. honor என்ன? அவங்கள கனம் குறையும்படியாக நடத்தாதீங்க. அவங்களுடைய கனம் குறையக்கூடாது. அவங்க நடத்துகிற விதத்தில், அவங்க தவறு செய்யலாம், குற்றம் செய்யலாம், அதை எடுத்து சொல்லுகிற விதத்தில், எடுத்து பேசுகிற விதத்தில், அதை சுட்டி காமிக்கிற விதத்தில் ஒரு கனம் இருக்க வேண்டும். There should be some way of, a respectful way of communicating that change. It might be a tough conversation. கடினமான ஒரு காரியமாக இருக்கலாம். எடுத்து சொல்லும் பொழுது அதை மானாவரியாக எடுத்து பேசுவது கிடையாது. ஏதோ ஒரு மிருகத்தோடு பேசுவதை போல, ஏதோ ஒரு அவங்க பொருட்டே கிடையாது, ஆளே கிடையாது, துச்சமாக பேசுகிற அந்த பழக்கம், பேசுகிற அந்த தன்மைகள், அது குடும்பத்தை மாத்திரமல்ல உங்களையும் அவர்களோடு சேர்த்து கனவீனப்படுத்துகிறது. End of the day it becomes a family value. ஒரு குடும்பத்துடைய ஸ்டாண்டர்டாக மாறிவிடுகிறது. உங்க பிள்ளை, உங்க மக எப்படி உங்களுக்கு ஒரு ராஜகுமாரத்தையோ அப்படித்தான் அவர்களையும் ஒரு ராஜகுமாரத்தையாக அவங்க வீட்டில் வளர்த்திருப்பாங்க. அவங்க அப்பாவுக்கு she is a princess and she need to be treated like a princess if you wanted to be a king அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, நீங்க ராஜா மாதிரி நடந்து கொள்ளணும்னு சொன்னா, நீங்க ராஜா மாதிரி வாழணும்னு சொன்னாக்கா உங்க மனைவிகளை நீங்க ராணி மாதிரி நடத்தணும். That's very simply put, that's the way that. அப்போ இந்த கணவன் மனைவி உறவுகள் எப்படி காணப்படணும் ஆண்டு வசனம் சொல்லுதுன்னு சொன்னா, have that mutual respect for each other in all your situations. எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா நிலைமைகளிலும் அந்த ஒருவருக்கு ஒருவர் எந்த பரிமாற்றமாக இருந்தாலும் ஒரு கனத்தோடு, கனக்குறைவாய் அவங்களை ஒரு காலமும் நடத்தாதீர்கள் என்று வேதம் சொல்லுது. பாருங்க வந்துட்டு, husbands likewise dwell with them with understanding, giving honor to the wife as to the weaker vessel and as being heirs together of the grace of life. ரெண்டு பேருமே சுதந்திரவாளிகள், ரெண்டு பேருமே தேவனுக்கு நிற்கணும், ரெண்டு பேருமே கர்த்தர் தான் படைச்சிருக்கிறாரு, ரெண்டு பேருமே கர்த்தருக்கு உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறாரு. பொறுப்பை கர்த்தர் ஆதாம் கிட்ட கொடுத்தாருன்றதுனால ஏவாள் அற்பமான ஒரு படைப்பு கிடையாது, கிடையவே கிடையாது. கர்த்தர் கவனமாய் பார்த்து ஏற்ற துணையை கர்த்தர் உண்டு பண்ணினார். இப்போ ஏவாளை அவமானப்படுத்தும் பொழுது ஆதாம் யாரை அவமானப்படுத்துறான் கேட்டாக்கா, ஏவாளை படைத்த தேவனை அவமதிக்கிறான் என்பதே பொருளாகும். பாருங்க, because she is the choice of God.
இட்ஸ் சாய்ஸ் ஆஃப் காட். ஈசாக்குக்கு வேணா எலியேசர் பார்த்து பொண்ணு பார்த்த மாதிரி ஆதாமுக்கு துணை யார் பார்த்தது வந்துட்டு கர்த்தர் பார்த்தார், கர்த்தர் படைத்தார். அந்த அவங்களுடைய சிந்தனை, யோசிக்கிறதன் தன்மைகள் எல்லாவற்றையுமாய் கர்த்தர் அவர் பார்த்து பார்த்து செதுக்கி எடுத்து கொடுத்தார் வந்துட்டு. ஆதாமுடைய கிரியை பார்த்து கர்த்தர் வேதனைப்பட்டார். பிரச்சனை வரும்போது கர்த்தர் ஆதாமிட்ட கேள்வி கேட்கிறார், என்னாச்சுப்பா? ஆதாமுக்குள்ள அந்த சுபாவத்தை கர்த்தர் பார்த்து வேதனைப்பட்டார். வாட் இஸ் தட் யூ ஆர் டாக்கிங் ஆதாம்? நீர் படைத்த, நீர் கொடுத்த அந்த பெண் தான் அப்படி பண்ணிடுச்சு. அந்த பழி போடுகிற அந்த சுபாவத்தை பார்க்கும் பொழுது கர்த்தருடைய மனம் வேதனைப்பட்டது. அதுதான் இயேசு கிறிஸ்து வந்து அப்படி இல்லை டீல் பண்றது, அப்படி இல்லை டீல் பண்றது. அவள் பலவீனமான பாண்டம் தான். எஸ், she did it. அவங்க தவறு செஞ்சிட்டாங்க, அவங்க மிஸ்டேக் பண்ணிட்டாங்க, அவங்க அவங்க அவங்களால குற்றம் நடந்து விட்டது. பட் யூ சப்போஸ் டு டூ சம் டேமேஜ் கண்ட்ரோல். அந்த பிரச்சனையை கையாளும்படி வேரில் அவங்க மேலே பழி போட்டுக்கிட்டு, குற்றம் போட்டுக்கிட்டு, உன்னாலத்தான், நீதா. இஃப் த மோமெண்ட் யூ ஸ்டார்ட் மேக்கிங் தம் ஃபீல் லிட்டில், அவர்களை சிறுமைப்படுத்தி அந்த நடவடிக்கை உண்டாகும் பொழுதே அந்த குடும்பத்தில் கனவீனம் உண்டாக ஆரம்பித்து விடுகிறது. அது தலைமுறையாக அப்படியே வர ஆரம்பிச்சுன்னு பாருங்க. அதான் பிசாசு கவனிச்சுட்டு இருக்கிறான். எவனை விழுங்கலாமோ, எந்த குடும்பத்தை விழுங்கலாமோ என்று கவனித்து கொண்டு இருக்கிறவன் அவன் உள்ளே நுழைந்து குடும்பத்தை தாறுமாறாக ஆக்கி அந்த குடும்பத்தை நடுத்தருள் நிற்க வைத்து சபிக்க வைத்துறான் பாருங்க. இஸ் ஜஸ்ட் வெயிட்டிங். எப்படி காயனுடைய வாசல் படியில பாவம் படுத்து கொண்டு இருந்ததோ அப்படி பொல்லாதவன் கவனித்து கொண்டு இருக்கிறான். எப்போ கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரும், எப்போ அவங்களுக்குள்ள ஒரு மனஸ்தாபம் வரும், மனக்லேசம் வரும், மனக்கோபம் வரும், வந்த உடனே இம்மிடியட்டா உள்ள புகுந்து அவங்களுக்குள்ள பிரச்சனையை பெருசாக்கி அதை பூதாகரமாக்கி ஒன்றுமே இல்லாத காரியத்தை பெரிய பிரச்சனையாக மாற்றி அதை அவங்களுக்குள்ள பிளவு உண்டு பண்ணி கொண்டு போய் டிவோர்ஸ். இன்னைக்கு பார்த்தா சைலண்ட் டிவோர்ஸ், அநேக இடத்துல சைலண்ட் டிவோர்ஸ்ன்னு சொன்னால் திருமண பந்தத்தில் தான் இருப்பாங்க, ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச மாட்டாங்க. ஒரே படுக்கையில் தான் படுப்பாங்க, ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு தொடுதல் இருக்காது. ஒரே வீட்டில் தான் இருப்பாங்க, பேச்சுவார்த்தை இருக்காது. சைலண்ட் டிவோர்ஸ். இன்னைக்கு ரொம்ப பெரும்பாலும் பிரச்சனை வேணாங்க, பிரச்சனையை அவாய்ட் பண்ண வாயை மூடும் கம்முன்னு போயிடுறேன். பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணணும். உபவாசத்தோடு தேவ சமூகத்தை நாடி கத்திரத்திலே தேடி மனைவிக்காக எத்தனை கணவன்மார்கள் இன்னைக்கு ஜெபிக்கிற ஆண்டவர் சமூகத்தை, ஆண்டவரே என் மனைவிக்கு பலன் தாருங்க, பலவீனத்தை மாற்றுங்க, அவங்க சுபாவத்தை மாற்றுங்க, கிரியை மாற்றுங்க, அவங்களுடைய தன்மைகளை மாற்றுங்க. End of the day, it's your family, you are responsible. If you are responsible, you are supposed to take responsible. திருச்சபையை உருவாக்குவதற்கு முன்பதாக கிறிஸ்து அவர் உபவாசித்து ஜெபித்தார், பாடுகளை பட்டார், அவமானப்பட்டார், நிந்தனையை பட்டார், ரத்தம் சிந்தினார். அதற்கு பிறகுதான் சொல்றாரு, நான் சபையை நேசிப்பதை போல மனைவியை நேசிப்பான்றாரு. He says, I am the example, I am the real man. நீ ஒரு ஆண்மனை பார்த்து கற்றுக்கொள்ளணும்னு சொன்னாக்கா ஆதாம பார்க்காத, என்ன பாரு. நான் சபையை நேசிப்பதை போல நீ உன் மனைவியை நேசி. அந்த மனவாட்டியை உருவாக்குவதற்கு கிறிஸ்து என்ன பாடலாம் பட்டாருன்னு பாருங்க வந்துட்டு. அவ்வளோ பாடுகளை பட்டாருங்க வந்துட்டு. பாட்டு ரொம்ப சிம்பிளா சொன்னார், இனி பாவம் செய்யாத, லீவ் இட், நான் டீல் பண்ணிட்டேன். such a marvelous love. எத்தனை பெரிய ரெஸ்பெக்ட் பாருங்க, எவ்வளவு ஒரு கனத்தோடு இவ்வளவு கண்ணியமாக அந்த பிரச்சனையை டீல் பண்ணாரு. கவனிச்சு பாருங்க. சபையால் ஒரு பட்ட அவமானம், நிந்தனை, அது சொல்லி காமிக்கவே இல்லை வந்துட்டு. உன்னால தான் பாடுபட்ட, உன்னால தான் நிந்தனைப்பட்ட, உன்னால தான் அடிக்கப்பட்ட, உன்னால தான் ராத்திரிலாம் சிலுவையில் எண்ணெய் வச்சு அடிச்சாங்க, உன்னால நாம தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். என்னால் நீ பாடுபட்டீர் ஆண்டவரே, அடிப்பட்டீர், உதப்பட்டீர், காரி வாங்கினீங்க, துப்பு வாங்கினீங்க, என்னை மீட்டெடுக்க முடியாத சபை தான் சொல்லிட்டு இருக்கு. அவர் ஒருபோதும் சொல்லவே கிடையாது நான் உனக்காக பாடுபட்டேன்னு சொல்லிட்டு. ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாரு, இனி பாவம் பண்ணாதம்மா, பார்த்து நடந்துக்க, இனி பாவம் பண்ணாத, ஜஸ்ட் டோன்ட் டூ தட் அகைன். எவ்வளவு பெரிய ஒரு கண்ணியமாய் அது திருச்சி நடத்துறாரு பாருங்க அவர். இன்னும் பவுல் போக 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 ஆழமா கொண்டு போயிட்டே போறாரு வந்துட்டுங்க. எங்க உயர்த்தி வச்சிருக்காருன்னா அவருடைய வலது பாசத்திலே உட்கார வைக்கிறாராம், எழுப்பி உன்னதங்களிலே எழுப்பி ரைட் ஹேண்ட்ல சொல்றாரு வந்துட்டு, யூ ஆர் சப்போஸ்ட் டு சிட் நெக்ஸ்ட் டு மீ, so you should behave like a kingly. நீ ராஜரீகமாய் நடந்து கொள்ளணும். சுபாவத்தை மாத்து, கிரியை மாத்து, உன்னை அபிஷேகிக்கிற ஆவின் வரங்களை தரேன், கிருபையின் வரங்களை தரேன், உன்னை அதனால அலங்கரித்துக்கொள் என்று சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காரு. தவிர எதிர்பார்க்கிறாரு.
இன்னைக்கு சர்ச் கிறிஸ்துவ மிஸ்யூஸ் பண்ற மாதிரி, கிறிஸ்துவின் நாமத்திற்கு வேதனையும் துக்கத்தையும் கொண்டு வர மாதிரி வேற யாரும் பண்ணவே முடியாது பாருங்க. ஆனா சபையை அவ்வளவா நேசிக்கிறாராம், அவர் அவ்வளவா நேசிக்கிறாராம். I would see the Bible is completely a beautiful a family love story. ஒரு குடும்பத்தினுடைய காதல் கதையா தான் வேதத்தை பார்க்க முடியும் பாருங்க. வந்துட்டு ரொம்ப அழகா சொல்லுது, தேவன் உலகத்தை இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். இந்த உலகத்தில் இருக்க ஜனங்களை தேவன் அன்பு கூர்ந்தாராம். தேவன் அன்பு கூர்ந்தார்ன்றதுனால குமாரன் அப்பா மேல இருந்த அந்த அன்பினால அவருடைய ஜீவனை கொடுத்து அந்த ஜனங்களை மீட்டெடுத்தாராம். குமாரன் மீட்டெடுத்த ஜனங்களை குமாரன் அங்க போயிட்டு அவங்களுக்காக பரிந்து பேச முடியாது, சொந்த ரத்தத்தை கொண்டு போறாராம். அந்த ஆஃபீஸ் அவர் போன உடனே பரிசுத்த அவனை கீழே இறங்கி வராங்க, நான் பார்த்துக்கிறேன், மீட்டெடுக்கப்பட்டவங்க ரட்சிக்கப்பட்டவங்க நான் பொறுப்பெடுத்துக்கொள்ள, நான் அவங்கள பார்த்து கொள்ளுகிறேன். இவங்க 3 பேர்ல எந்த யூனிட்டி இருக்கு பாருங்க. முப்பிரி நூல் அறுக்கப்படாதாமே அந்த ஒரு நேசம், அந்த ஒரு பிணைப்பு, அந்த ஒரு பாசம், அந்த ஒரு நேசம் குடும்பத்திற்குள்ளாய் கடந்து வரணும் பாருங்க. இதான் ஆண்டு சொல்லார் வந்துட்டு நாங்கள் அன்பாயிருப்பதை போல நீங்கள் ஒருவருக்கு அன்பாயிருங்க, நாங்கள் நேசிப்பது போல நீங்க நேசிங்க. It's a beautiful relationship, people of God. கணவன் மனைவி உறவு என்பது மிக அருமையான அற்புதமான உறவு. காரணம், அதை உண்டாக்கினவர் தேவனாகிய கர்த்தர். God instituted that. God is the author of it. அது கர்த்தருடைய சிருஷ்டிப்பு, கர்த்தருடைய பிரெயின் சைல்டு, கர்த்தருடைய ஹார்ட் சைல்டு, கர்த்தருடைய பாடி சோல் அண்ட் ஸ்பிரிட். அவருடைய சிந்தனை, அவருடைய சித்தம், அவருடைய உணர்வு எல்லாவற்றையும் அவர் ஒன்று மேலே வச்சிருக்காருன்னு சொன்னா அது திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையின் மேலே கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர் அந்த குடும்பத்தில் ஒரு சின்ன ஸ்கிராட்ச் உண்டாச்சுன்னா அது கர்த்தருடைய இதயத்தை ரொம்ப பாதிக்க ஆரம்பிச்சிடும். கவர்மெண்ட் உடஞ்சா கர்த்தருக்கு கவலை இல்லை, சொல்ல நான் ராஜாக்கள் எழுப்பிடுவேன், அது வேற கதை, அதனால தான் பார்த்துக்குவேன். ஆனால் ஒரு கணவன் மனைவி அந்த ஐக்கியத்துக்குள்ள பிரிவுகள் உண்டாகுன்னு சொன்னாக்கா, நோ, இட் ஹர்ட்ஸ் him a lot. அது ஒரு வெகுவாக பாதிக்க ஆரம்பிக்கிறது. இந்த குடும்ப ஐக்கிய ஜபத்தில், இந்த உபவாச நாட்களில் ஒவ்வொருத்தரும் எடுக்க முடிவு, ஆண்டவரே என் குடும்பத்தில் என்னால் கீரல் உண்டாயிடக்கூடாதுப்பா, என்னால் வேதனை உண்டாகக்கூடாதுங்க ஆண்டவரே, என்னால் உங்களுடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது, நான் கவனமாய் நடந்து கொள்ள எனக்கு உதவி செய்தரலும். I will with all my heart, என்னுடைய முழு இதயத்தை இந்த குடும்ப வாழ்க்கையில் நான் கொடுப்பேன் ஆண்டவரே. இதை கட்டி எழுப்புவதற்கு, சீர்படுத்துவதற்கு, என் கணவனை கனப்படுத்துவதற்கு, என் மனைவியை கனப்படுத்துவதற்கு, நேசிப்பதற்கு என்னால் முயன்ற வகையில் முழுமையாக நான் கொடுப்பேன் ஆண்டவரே. ஏதோ முயற்சி எடுக்கும், நோ, I will give my full, I will fight with all that I have. எனக்குள் இருப்பதை முற்றிலுமாக கொடுத்து நான் என் குடும்பத்திற்காக போராடுவேன், வழக்காடுவேன், ஜெபிப்பேன். Put that effort and God will definitely honor your family life. கர்த்தர் உங்கள் குடும்ப வாழ்க்கையை ஆஸ்வதிப்பார் பாருங்க. அந்த ஐக்கியம் ஒரு மனம் உள்ள வந்துருச்சுனாக்கா உங்கள் பிள்ளைகள் உங்கள் பந்தையை சுற்றிலும் ஒளிவோ மரத்து கன்றுகளை போல கர்த்தர் நடத்துவார். அவர் நீங்கள் கையிட்டு செய்கிற காரியங்கள்லாம் வாய்க்கப்பட ஆரம்பிக்கும். உங்கள் குடும்பத்தில் பணத்தையும் செல்வத்தையும் கொடுப்பது கர்த்தருக்கு ரொம்ப லேசான காரியம், ஆண்டவருக்கு ஒரு பொருட்டே கிடையாது. எப்போ நம்ம காடுடைய ஹார்ட்டை விளங்கிக்கிட்டு ஆண்டவருடைய இதயத்தை புரிந்துக்கிட்டு குடும்பம் நடத்த ஆரம்பிக்கும் பொழுது அந்த குடும்பம் செழிக்க ஆரம்பிக்கும், தலைமுறைகள் தழைக்க ஆரம்பிக்கும், அந்த ஓட்டத்தில் ஜெயம் இருக்க ஆரம்பிக்கும். 10 நிமிஷம் வாழ்ந்தா கூட 10,000 வருஷம் வாழ்ந்ததுக்கு ஒப்பனையா இந்த குடும்பத்தில் சமாதானம் காணப்படும். பெரியமானவர்களே, இட்ஸ் நாட் தட் ஹவு லாங் தட் we live, how we live, the quality of our life matters. The way we treat each other in relationship matters. குடும்பத்தில் ஒருவரை ஒருவர் நாம் எவ்வளவு கண்ணியமாக கனமாக நடத்துகிறோம் என்பது மிக அவசியம் என்று இங்கே வேதம் காண்பதை பார்க்கிறோம். வந்துட்டு dwell with them with understanding, giving honor to the wife as to the weaker vessel. சொல்லிட்டு அவங்க ஒரு பலவீனமான பாத்திரமாக இருக்கட்டுமே, நீங்க தான் ரொம்ப பலவானாவே வச்சுக்கொள்ளுங்களேன். So be it, but behave one as the stronger partner, a mature partner, a grown up partner. ஒரு அறிவாளியை போல, ஞானியை போல, புத்திசாலியை போல, ஒரு கனவானை போல, கனத்துக்குரிய பாத்திரமாக
No, in all this I see beautiful character. பைபிளில் பார்க்கும் பொழுது யோபை பார்க்கும் பொழுது எவ்வளோ அற்புதமான கேரக்டர் பாருங்க. அவ்வளோ நடந்தது. கர்த்தர் எல்லாத்தையும் கர்த்தர் யோபுக்கு ரெட்டையா கொடுத்தாராம் பாருங்க. ஒன்லி வைஃப் காட் ரிட்டைன்ட் as it is. யோபின் மனைவியின் வார்த்தையை குறித்து கர்த்தர் ஒரு காரியத்தையும் பேசவே இல்லையா. கர்த்தர் கண்டுக்கவே இல்லை. யோபு எப்படி சொன்னாரே போடி பைத்தியக்காரன், அதே மாதிரி தான் கர்த்தர் அந்த வார்த்தையை கடந்து போயிட்டாராம். யோபின் மனைவி பேசுனத கர்த்தர் எங்கேயுமே ஹைலைட் பண்ணவே இல்லை, கொண்டு வரவே இல்லை. ஆனால் கர்த்தருடைய கவனத்துக்கு இல்லையா. கர்த்தருக்கு தெரியும் அந்த வேதனை என்ன, வலி என்ன, அந்த வார்த்தை வந்ததுக்கான நோக்கம் என்ன, அது நன்றி கெட்ட வார்த்தையா, அது உடன்படாத வார்த்தையா, வேதனைக்குரிய வார்த்தையா, அது பிதட்டலா, உளறலா என்பதை கர்த்தர் கவனமாக கவனிக்க இருப்பாருங்க. யோபு ஒரு வேளை நினைச்சிருந்தாக்கா தன் வாழ்க்கை மீண்டும் மலரும் பொழுது அவன் வேறு மனாட்டில் எடுத்துக்கொண்டு இருக்கலாம், வேற மனைவியில் எடுத்துக்கொண்டு இருக்கலாம். No, he honored her, he respected her. There are beautiful, handsome and stronger man in the Bible. எல்கானாவை பார்க்கிறோம். அண்ணாவை பார்த்து சொல்றான், வந்துட்டம்மா உனக்கு 10 பிள்ளைக்கு சமமான அவனை பார்த்துக்கிறம்மா, நீ ஏமா கவலைப்படுற, உனக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்லி நீ ஏன் கவலைப்படுற. ஆபிரகாம் எடுத்துக்கொள்ளுங்க. as the wife says, fine, I will do it, it's okay, we'll go together. நான் நிந்திக்கலையே, அவமனிக்கலையே, let us walk together. இந்த எல்லா நபர்களையும் பாருங்க, they had such a love and affection towards their family. They treated them with utmost respect and love and care. சொல்லுவேன், கிறிஸ்துவ குடும்பங்களுக்குள்ளாய் பேசிக்கா தேவை தெரியுமா, கணவன் மனைவி ஒருத்தரை கேர் பண்ணணும், ஒருத்தரை லவ் பண்ணணும், ஒருத்தரை ரெஸ்பெக்ட் பண்ணணும். அது இல்லாத குடும்பம் தேவனுக்கு பிரியமில்லாத குடும்பமாய் நிச்சயமாய் மாறுவதிலே மாற்றமே கிடையாது. யாருக்கு யார் அடிமை கிடையாது, யாருக்கு யார் தலைவன் கிடையாது, யாருக்கு யாரும் பெரிய ஆள் கிடையாது. பாருங்க, God says both are equal but different purpose. ஆனால் ஒரு பர்பஸ் வச்சிருக்கார் குடும்பத்திற்காக. அதை மையமாய் வைத்து நடந்து கொள்ளணும். அவர் ரட்சிக்கப்படாத ஒரு பார்ட்னர் இருப்பாங்கன்னு சொன்னா, கணவனோ மனைவியோ, அவங்கள வற்புறுத்துறது கிடையாது, அவங்கள சபிப்பது கிடையாது, அவங்கள கண்ணியக்குறை நடத்துவது கிடையாது. அவங்க மனம் திரும்ப மட்டும் காத்திருப்பது, அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்வது. அது ஒரு ஊழியமாக செய்யும் பொழுது அந்த ஆத்துமாவுக்கு எல்லாத்தையும் சகிச்சு கொள்ளுவீங்க. அந்த ஆத்துமா எப்படி ஆகலும் கிறிஸ்துக்குள் நடத்தணும், அதே ஒரு அன்புக்குள் நடத்தணும். ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு குறித்து கவனமாக இருப்பீங்க. ஒவ்வொரு நாளும் வசனம் சொல்லுது, நல்ல மேய்ப்பன் கரவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துவான். I will treat that sheep with utmost respect and care. அது இப்பதான் குட்டி போட்டிருக்கிற ஆடு, அதை அடிச்சு ஓட்ட முடியாது. அந்த குட்டியை தூக்கி தோல் மேல வச்சுக்கிட்டு, ஆனால் அது குட்டி சீக்கிரம் ஓட முடியாது. அந்த குட்டியால அது மெதுவாக நடந்து வர அந்த குட்டியை தூக்கி தோல் மேல வச்சுக்கிட்டு அந்த ஆட்டை மெதுவாக நடத்திட்டு போறாராம். எல்லா ஆடுகளுமா அடிச்சு ஓட்டுறது கிடையாது. முன்னாடி பின்னாடி எல்லாத்தையும் ஒவ்வொன்றா கவனிச்சு அந்த ஒரு கேர் குடும்பத்தில் இருக்கணும். பாருங்க, அது தேவன் எதிர்பார்க்கிற குடும்பம், தேவன் ஆஸ்வதிக்கிற குடும்பம். இந்த உபவாச நாட்களில் ஆனஸ்தம் ஆண்டவரே, we wanted such kind of love and affection be filling in our life, Lord. எங்கள் குடும்ப வாழ்க்கையை அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதம் நிரம்பட்டும் ஆண்டவரே. சாராள் உங்களுடைய முன்னோடியா இருக்கும் பொழுது, as Sarah obeyed Abraham, calling him Lord, she acknowledged him. நினைக்கிறேன், ஒருவேளை சாராள் அந்த விதத்தில் ஆபிரகாமை கனப்படுத்தினபடினால தான் சாராள் சொன்னதெல்லாம் ஆபிரகாம் கேட்டார்னு நினைக்கிறேன். என்ன சொன்னாலும் as you say, let us do. அவங்க 2 பேருக்குள்ள எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு பாருங்க. குறைவு இருந்துச்சு, 2 பேருக்குள்ள பலவீனம் இருந்துச்சு, அவங்க எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கலை, அவங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. பட் they had respect for each other, mutual respect and the mutual love for each other. Such a wonderful love story of Abraham பார்க்கும்போது வசனம் சொல்லுது, Abraham so much loved his wife. சாராளுடைய மரணத்திற்கு சரளமா போயிடுறாங்க. நீங்க வேதத்தின்படி பார்ப்பீங்கன்னு சொன்னீங்கன்னா, ஈசாக்குடைய பலி நிகழ்வுக்கு பிறகு தன் மகனாகிய ஈசாக்கு மேல சாராளுக்கு ரொம்ப பிரியம், ரொம்ப ஆசை,
ரொம்ப வருஷம் விட்டு பிறந்த ஒரு குழந்தை. அந்த குழந்தைய மனுஷன் கொண்டு போய் பலி கொடுக்குறான்னு தெரிஞ்ச உடனே இனி இந்த மனுஷன் எப்போ என்ன பண்ணுவார, சொல்லாமலாம் கூட்டு போயிட்டார். அதிகாலை விடியலோடு எழுந்து கூட்டு போயிட்டாரு. வந்து தான் கதை சொல்றாரு, கர்த்தர் பலி கொடுக்க சொன்ன கூட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தாயினுடைய மனது இருக்கு பாருங்க, அந்த அம்மா எந்த அளவுக்கும் தன் பிள்ளைக்காக போகிற ஒரு தாயா வேதம் காண்பித்து கொடுக்குது. அவங்களே எடுத்துக்குங்கன்னு சொன்ன அந்த ஆகார விரட்டி அடிக்க முடியாது சொல்றாங்க. அவருக்கு பிறகு இந்த பிள்ளையை இப்படி பண்ணும்போது பார்த்துட்டு என்ன பண்றாங்க, அந்த ஈசாக்கை கூப்பிட்டுன்னு வேற இடத்துக்கு போயிடுறாங்க. ஏன்னா ஆபிரகாம் ஒவ்வொரு இடமா மாறி மாறி வருவார். அவங்க பிள்ளை கூப்பிட்டு போயிடுறாங்க. இனி இந்த மனுஷனோட வாழ முடியாது, இந்த மனுஷன் பித்து பிடிச்சி கர்த்தர் சொன்னான்னு சொல்லி மறுபடியும் கூட பிள்ளைகளை பலி கொடுத்துட போறாரு, எனக்கு என் பிள்ளை தான் முக்கியம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சொல்லுது, சாராள் மரித்து விட்டாள் என்று ஆபிரகாம் கேட்ட பொழுது ஆபிரகாம் அங்கே போய் நல்லா கவனமா கேளுங்க, அவன் வாசம் பண்ண இடத்துல தன் மனைவிக்கு ஒரு கல்லறை வேண்டும் என்பதற்காக ஊர் ஜனங்க காலில் விழுந்தான். மனுஷன் காலில் விழுந்தான், என் மனைவி எங்கே தான் நான் அடக்கம் செய்யணும். அந்த கல்லறையில் தான் அதுக்கு பிறகு யாக்கோபு ஈசாக்கும் அடக்கம் பண்ணப்பட்டாங்க. ஆபிரகாம் பூமியில வேற எந்த இடத்தும் வாங்கவே கிடையாது, தன் மனைவிக்கு ஒரு கல்லறைக்காக ஒரு இடத்த வாங்கினான், அவ்வளவுதான். பெரிய செல்வன், பெரிய சீமான், பொன்னும் வெள்ளியும் உடையவன். எலியேசர் போயிட்டு ஈசாக்குக்கு பொண்ணு பார்க்கும் பொழுது எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றாருன்னு சொன்னா, என் ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்திருக்கிறார், பொன்னும் வெள்ளியும் உடைய செல்வ சீமானாய் காணப்படுகிறான் என் எஜமானன். அந்த எஜமானன் போய் ஒரு புறஜாதியான் மத்தியில அவங்க பஞ்சாயத்துல சாஷ்டாங்கமாக காலில் விழுந்து கேட்கிறான், வந்துட்டு எனக்கு ஒரு இடம் கொடுங்க, என் மனைவி நான் புதைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. Look at the love and respect they carried for each other. I think that is the kind of love that a family must be carrying for each other. ஒரு கணவன் மனைவி ஐக்கியத்தில் உறவுல அப்பேற்பட்ட அந்த ஈகோ இல்லாதபடிக்கு, பெருமை இல்லாதபடிக்கு, என் குடும்பத்திற்காக எதையும் செய்ய நான் ஆயத்தமாய் காணப்படுகிறேன் எனத்தக்கதான அவங்க கௌரவத்தை காப்பாற்றுவதற்கு, கனத்தை காப்பாற்றுவதற்கு, அவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்கு ஐ வில் டூ மை பெஸ்ட், என்னாலே முடிந்த எல்லாவற்றையும் செய்வேன் என்னத்தக்கதான அந்த குடும்ப ஐக்கியத்தை தான் கர்த்தர் கவனிக்கிறார். பிரியமானவர்களே, அல்லேலூயா. சொல்லுங்க மாலை வேளையில், ஆண்டவரே எங்க குடும்பத்தில் அப்பேற்பட்ட அன்பு காணப்படட்டும், அப்பேற்பட்ட கனம் காணப்படட்டும், அப்பேற்பட்ட உறவு ஒருத்தர் கனப்படுத்தும்படியாக. ஒருவேளை மனைவிமார்கள் உங்கள் கணவன்மார்களை நீங்கள் கனவீனமாக நடத்திருப்பீர்கள் என்று சொன்னால், அவர்கள் மனம் வேதனை நடந்து சொன்னாக்கா, இந்த நாட்கள் ஒப்பு கொடுங்க ஆண்டு சமூகத்தில், உபவாச நாட்கள். ஆண்டவரே என்னுடைய நடத்தை, என்னுடைய கிரியை, என்னுடைய வார்த்தை, இட் would have hurted them Lord, I'm sorry. ஒருவேளை அவங்க மறந்துட்டு இருக்கலாம், நீங்களும் மறந்துட்டு இருக்கலாம். இந்த மாலையில் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே அந்த உணர்வை கொண்டு வருவாராக. கணவன் மாறுங்க, கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே என் மனைவியை உதாசப்படுத்தி, தாச்சாரப்படுத்தி, நிர்விசாரப்படுத்தி அவங்களை நான் கனவீனம் நடத்திருப்பேன்னு சொன்னால் என்னை மன்னிங்கப்பா. என் உடன்படிக்கைக்கு நான் உண்மையெல்லாம் போயிட்டேன். ஆண்டவரே பிறர்முகம் பாராமல் நேசிப்பேன், கவனிப்பேன், கனப்படுத்துவேன் என்று சொன்ன வார்த்தையை நான் தள்ளிட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிடுங்க. நீ கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதுன்னு சொல்லுது. கோபத்தில் பேசின வார்த்தை கிடையாது, அது அவங்களை ஹர்ட் பண்ணிடுச்சு. அந்த ஹர்ட் அவங்கள சுருண்டு விழ வச்சிடுச்சு, அவங்கள அனாதையா ஃபீல் பண்ண வைக்குது. எனக்கு பூமியில யாருமே இல்லை, தகப்பன் வீட்டில் எனக்கு யாரும் இல்லை, எனக்கு அண்ணன் தம்பி சொல்லிக்க யாரும் கிடையாது, என் கணவனே எல்லாம் நினைத்து கொண்டு இருந்தேன், அவரும் என்ன அடிக்கடி வெளியே போ, தேவையில்லை, இந்த மாதிரி வார்த்தைகளை பேசும் பொழுது என் உள்ளம் உடைந்து காணப்படுகிறது. அது பிசாசு உட்கார்ந்து வேலை செய்வதற்கு ஒரு கேரேஜ் போல. அந்த உடைந்து போன இடத்துல தானே பிசாசுக்கு தந்திரமான இடம் தேவையா இருக்கு, அதான் அவனுக்கு தேவையா இருக்கு. அந்த அர்ப்பணிப்பு ஒரு மணி எங்களை ரீபில்ட் பண்ணுங்க. எங்கள் குடும்ப பலிபீடத்தை நாங்கள் எழுப்பி மீண்டும் கட்டங்களை உதவி செய்யுங்க. உங்கள் நிர்விசாரமான கவனக்குறைவான வார்த்தைகளினால குடும்பங்கள் பாதிக்கப்படுகிறது, எதிர்காலம் பாதிக்கப்படுகிறது, உங்கள் மகள் பாதிக்கப்படுகிறாள், உங்கள் மகன் பாதிக்கப்படுகிறான். அவங்களை பிசாசு டார்கெட் பண்ண இருப்பான். பாரு, இப்படித்தான் நடந்துக்கும், குடும்பம் இப்படித்தான், புருஷனா இப்படித்தான் இருப்பான், மனைவினா இப்படித்தான் இருப்பா, கல்யாணமே வேண்டாம். கல்யாணம் கர்த்தர் அந்த திருமணத்தை எவ்வளவு பார்த்து கர்த்தர் செய்தார். இன்னைக்கு திருமண வாழ்க்கை என்று சொன்னால் வெறுமையும் கசப்பும் வெறுப்பும் உண்டாகத்தக்கதான நிலைமைக்கு அந்த திருமண வாழ்க்கையை கொண்டு வந்து விட்டது யார்? திருமணத்திலே இணைக்கப்பட்டிருக்கிற மனிதர்களாகிய நாம் தானே. ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் குடும்பமாவது மற்றவர்களுக்கு எதிர்காட்டாக இருக்க வேண்டுமே,
சாட்சியா இருக்க வேண்டுமே. அதை பார்த்து உலகத்தில் ஜனங்கள் ஈர்க்கப்படுவார்களே. ஐயோ, கிறிஸ்துவ பிள்ளைங்க, கிறிஸ்துவ குடும்பத்தில் அவங்க அவங்க எவ்வளோ அழகாக நடந்து கொள்கிறாங்க, எவ்வளோ பவ்யமாக நடந்து கொள்ளுகிறாங்க, எவ்வளோ கனமாக நடந்து கொள்ளுகிறாங்க, எவ்வளோ ஒருத்தர் ஐக்கியமாக நடந்து கொள்ளுகிறாங்க, அன்பாக நடந்து கொள்ளுகிறாங்க, விட்டு கொடுக்குறாங்க, நேசிக்கிறாங்க, கனப்படுத்துகிறாங்க. நம்முடைய வாழ்க்கையின் முறைமை மூலமாக கிறிஸ்துவை இன்றைக்கு நாம் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுவதே கிடையாது. கிறிஸ்துவ குடும்பங்களுக்கும் மற்ற குடும்பம் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு சண்டைகள், சச்சரவு, கெட்ட வார்த்தைகள், அடித்துக் கொள்வது, தாக்கிக் கொள்வது, வேதனைக்குரிய வார்த்தைகளை பேசுவது. இன்னைக்கு உலகத்தார் ரட்சிக்கப்பட்ட ஜெப பிள்ளைகளுக்கு பஞ்சாயத்து பண்ற அளவுக்கு அநேக கிறிஸ்தவ குடும்பம் நடந்து கொள்வது எத்தனை வேதனைக்குரிய காரியமாய் கர்த்தர் எவ்வளவு வேதனைப்படுவர் கவனிச்சு பாருங்க. God is hurt by the behaviors in the churches. சபைகளை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, எங்க சபையில் அப்படி நிலைமை வந்துக்கூடாதுப்பா, எங்கள் குடும்பங்கள் அப்படிப்பட்ட நிலைமைகள் உண்டாகக்கூடாதுங்க ஆண்டவரே. எங்களை முழுமையாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் சபையில் சுத்திகரிப்பு உண்டாகட்டும், அந்த கர்த்தருடைய அன்பின் பிணைப்பினாலே உண்டாகட்டும் ஆண்டவரே. ஐ திங்க் வி ஹாவ் அ பிக் ஜாப் டு டூ தேர் பீப்புள் ஆஃப் காட். இந்த இடத்துல ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைங்க திருச்சபையாக நாம் தேவசபையில் அர்ப்பணிக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. எங்கள் பலிபீடங்கள் கட்டப்பட வேண்டும் ஆண்டவரே. கண்ணில் மூடி தேவசபை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே, we need your help Lord, we need your help. உன் உதவி எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே, உன் உதவி எங்களுக்கு வேண்டும் ஐயா. புறம்பான அலங்காரம் அல்ல, உள்ளான அலங்காரம், உள்ளான அலங்காரம், அன்பு, தாழ்மை, விட்டு கொடுத்தல், எந்த நிலையிலும் நேசிக்கும்படியான, எந்த நிலையிலும் கனப்படுத்தும்படியான, எந்த நிலையிலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாய் நிற்கும்படியாக ஒரு எக்ஸாம்பிள் உள்ள ஒரு வாழ்க்கை, மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டான ஒரு குடும்ப வாழ்க்கை, ஒரு கணவன் மனைவியுடைய உறவு. கேட்பான சமூகத்தில், ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில தேவைப்பா. Many things we learn by mistakes and by the maturity. கடந்த காலத்தில் நடந்த காரியங்களை நிகழ்காலத்தை கொண்டு வராதபடிக்கு நாங்கள் கடந்து போக எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. எங்களை மன்னிங்கப்பா, சுத்திகரிப்போம், பரிசுத்தப்படுத்துவோம். குடும்பம் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு அமைப்புங்க, தேவன் எதிர்பார்க்கிற ஒரு அமைப்பு. அங்கே கர்த்தர் உலாவி வர வேண்டும். ஆதாமும் ஏவாளையும் கர்த்தர் இணைத்து விட்டுடல, மாலைதோறும் கர்த்தர் வந்தவரோடு உறவாடினாராம். கர்த்தர் எதிர்பார்ப்போடு வருகிறார். என் பிள்ளைகளை பார்க்கணும், பேசணும், உறவாடணும், அவங்களோடு சஞ்சரிக்கணும், அவங்க மத்தியில் நான் வாசமா இருக்கணும். அதுவே கர்த்தருடைய எதிர்பார்ப்பா இருக்கிறது. ஹல்லேலூயா. அது ஒரு உடன்படிக்கை. திருமணம் என்பது உடன்படிக்கை. யார் பாப்பாலும் பாக்கானியாலும் நான் உண்மையா இருப்பேன், உத்தரவாதமா நடப்பேன். உண்மை உள்ளவன் என்று எண்ணி, உண்மை உள்ளவள் என்று எண்ணி, நம்பிக்கை உள்ளவன் என்று எண்ணி, என் மகளை பார்த்துக்குவா, என் மகனை பார்த்துக்குவாங்க, பொறுப்பா நடந்து கொள்ளுவாங்க. என்னை போலவே என் மகளை நடத்துகிற ஒரு மகனை பார்த்துத்தானே, am I treating her right? Am I treating her with respect? Am I treating her with dignity? Thank you, Holy Spirit. Thank you, Lord. ஒரு சப்மிஷன் உண்டாகட்டும், ஒரு அர்ப்பணிப்பு உண்டாயிருக்கட்டும் குடும்பத்தில். பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்கிற வண்ணமாக பிதற்றல்கள் வேண்டாம். Hallelujah. Praise you, Lord. Praise you, Lord. Praise you, Jesus. Thank you, Holy Spirit. ஆவியானவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றிங்கப்பா, நன்றிங்கப்பா. நீர் எனக்காகவே படைத்த ஒரு உறவுங்கப்பா, எனக்காகவே
எனக்காகவே உருவாக்கின ஏற்ற துணை ஆண்டவரே, என் கணவன், என் மனைவி. உங்க பிள்ளைங்க கூட அப்புறம்தாம்மா, உங்க பிள்ளைங்க கூட அப்புறம்தான் உங்களுக்கு, உங்க பிள்ளைங்க கூட அப்புறம்தான் ஐயா உங்களுக்கு. Your partner is more important to you. எல்லா காவலோடு அதை காத்துக்கொள்ளுங்க, கனப்படுத்துங்க, அந்த கேபினட்டை ரீஃபார்ம் பண்ணுங்க. நன்றிங்க ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த கல்வாரியின் உறவு ஆண்டவரே குடும்ப வாழ்க்கையை இணைக்கட்டும் அப்பா. குடும்ப வாழ்க்கைக்கு எதிராக கிரியை செய்கிற எல்லா துரைத்தனங்கள் நாங்கள் பழங்காலத்தில் கற்றுக்கொண்ட ஆண்டவரே, நாங்கள் மற்றவளை பார்த்து, மாற்றானை பார்த்து, உலகத்தானை பார்த்து நாங்கள் கற்றுக்கிட்ட எல்லா பழக்கங்கள் எங்களை விட்டு அருந்தே போகட்டும் ஆண்டவரே. ஒருவேளை எங்கள் குடும்ப பழக்கமாக இருந்திருக்கலாம், ரட்சிக்கப்படாத குடும்பத்தில் இருக்கிற பழக்கலாம் எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடாதபடிக்கு, எங்கள் தன்மையில் இருக்கக்கூடாதபடிக்கு, அப்படி நாங்கள் கணவன் மனைவி ட்ரீட் பண்ணக்கூடாதபடிக்கு, நாங்கள் பைபிள் ஸ்டாண்டர்டுக்கு வாழும்படியாக, தேவன் சொல்லுகிற விதத்திலே வாழும்படியாக கர்த்தாவே எங்கள் உதவி செய்ய நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் பழைய காரியங்களை அன்லேர்ன் பண்ண உதவி செய்யுங்கப்பா. அதை எங்கள் மனதில் இராடிகேட் பண்ணி போடுங்கப்பா. பழைய காரியங்களை இன்றைக்கு நாங்கள் நிகழ்காலத்தில் எங்கள் உறவுகளை கொண்டு வந்து நாங்கள் அதை நிதாசனமாய் வைத்து அன்றுவரே அந்த பழைய காயங்களை கலரி நாங்கள் வியாகுலப்படுத்தி வேதனைப்படுத்தாதபடிக்கு எங்களை கர்த்தர் சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துங்க, உதவி செய்யுங்க. இந்த இரவு வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து வெளிப்பாடு தருவீராக, ஒவ்வொரு பிள்ளைகளும் உருவாக்குவீராக, வணைந்து கொள்ளுவீராக. கர்த்தருடைய சமாதானம் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆளுகை செய்யும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்திற்கு எதிராய் கிரியை செய்கிற எல்லா பொல்லாங்கின் திட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் அதமாக்கப்படட்டும். ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. பூவும் பிஞ்சுமாய் காணப்படுகிற தோட்டத்திற்குள்ளாக சிறுநர்களும் பெருநர்களும் உள்ளே நுழைந்து குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடாதபடிக்கு, குடும்பம் என்னும் பலிவிடத்தை அசுசிப்படுத்த, ஆண்டவரே அசுத்தப்படுத்த, கர்த்தருக்கு கோபம் வரும்படியாக, கர்த்தருடைய எரிச்சலுக்கு குடும்பத்தை ஆளாக்கத்தக்கதாய் கிரியை செய்கிற எல்லா இச்சைகள், எல்லா விதமான மாம்சத்தின் கிரியைகள், எல்லா வெளிரங்கமான ஆண்டவரே ஆடம்பரங்கள் இயேசுவின் நாமத்தில் அதமாக்கப்பட்டு போகட்டும். ஒருவரை ஒருவர் உள்ளான அலங்காரத்தை காணும்படியாக வனக்கண்களை திறந்திருவீராக. Let them behold the beauty of their partners, Lord. தன் கணவனை குறித்து, மனைவியை குறித்து ஒருவருக்கு ஒருவர் கனமுள்ளவர்களாக, ஒருவரை ஒருவர் ஆண்டவரை கிறிஸ்துவின் அன்பினாலே நேசிக்கத்தக்கதான கர்த்தருடைய வெளிப்பாடை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். தேவ சமாதானம் ஆளுகை செய்யட்டும். ஒப்பு கொடுக்கிறோம், வழிநடத்தி அருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். Praise God, praise God, praise God. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஜெபியுங்கள். நாளை காலை 5:30 மணிக்கு நமக்கு தொடர்ந்து உபவாச ஜெபம் உண்டு. எப்படி வந்து கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. God bless you, God be with you. Amen. காலேஜ் எப்படி வந்தீங்களா? வீட்டு போட்டு வந்தீங்களா?